மூவர் கடவுளாம் தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயருக்கே போற்றுதலும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் மூவர் கடவுளின் இனிய திருப்பெயரில் அன்போடு கூட இந்த ஞாயிறு வழிபாட்டிற்கு காணொலி வழியாக பங்கேற்க அன்போடு கூட அழைக்கின்றோம். இந்த வழிபாட்டின் மூலமாக இறைவனுடைய அருள் பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரையும் இருக்கின்ற இடங்களிலே நிறைத்து ஆசிர்வதித்து ஆட்கொண்டு வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து அனுதினமும் எங்களை கரம் பற்றி வழிநடத்துகின்றவரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம். ஆண்டவரே, இந்த பெருந்தொற்று காலங்களில் வழிபாட்டிற்காக வழிபாட்டு மனையாகிய உம்முடைய திருப்பிரசன்னத்திலே நாங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பு இழந்திருக்கின்ற பொழுது காணொளி வழியாக நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே இல்லங்களிலே உம்முடைய திருப்பிரசன்னத்தை உணர்ந்து வழிபாட்டில் பங்கேற்க நீர் கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் அண்மைக்கு மாத்திரமல்ல தொலைவுக்கும் ஆண்டவராக இருக்கின்றீர். நாங்கள் உடல் அளவிலே கூடி வருவதற்கான வாய்ப்பு இழந்தவர்களாக இருந்தாலும் எங்களுடைய உணர்விலே நாங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டவர்களாக உமக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பாட்டின் சிந்தனையோடு கூட இந்த வழிபாட்டில் பங்கேற்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டில் பங்கேற்பதற்கு இடையூறாக இருக்கின்ற எல்லா சிந்தனைகளையும் எண்ணங்களையும் எங்களிலிருந்து அகற்றி போடும். திறந்த மனதோடு கூட அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவருடைய அருளை உணரவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையின் வழியாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மறுரூபப்படுத்தி கொள்ளுகின்ற உணர்வோடு கூட அர்ப்பணிப்போடு கூட இந்த வழிபாட்டிலே பங்கேற்க நீர் துணை புரிய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற ஆண்டவரே, அவற்றை உம்முடைய திருவுள சித்தப்படி நீர் எவற்ற வேளையிலே நிறைவேற்றி தருவதற்கு ஆற்றல் மிகுந்த ஆண்டவராக இருக்கிறீர். அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே, எங்களை நாங்கள் மீண்டுமாக இந்த வழிபாட்டில் அர்ப்பணிக்கின்றோம். இந்த வழிபாடு முழுவதும் நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் அன்பின் கடவுளே, ஆமேன். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணித்து அவரை போற்றி புகழும் வண்ணமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 4வது கீர்த்தனையை பாடுவோம். சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. இந்த பாடல் நமக்காக இசைக்கப்படும் பொழுது நாம் உடன் இணைந்து கொள்வோம். பார்ப்படைத்தாலும் நாதா பரமச பிரசாதா,
ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். கடவுளாகிய பிதாவின் வலது பார்சில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, கடவுளாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களிலும் அது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய பரிசுத்த வசனத்தை கேட்க கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி இருக்கின்ற இடங்களிலே அமர்ந்த நிலையிலோ முழங்கால் படியிட்டோ அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. நமது பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் நட்பும் ஆயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய தூய மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நாம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக சர்வ வல்லமையுள்ள கடவுளோட ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். பாவறிக்கையின் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரம கடவுளே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று இடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகின்ற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே. நம்முடைய தாயும் தந்தையுமாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கின்ற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார்.
அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரீருக்கு தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி தீர்க்கதரிசியாகிய செக்கரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் இறுதி வரை. செக்கரியா 8 வசனங்கள் 12 துவங்கி, ஏனெனில் அவர்கள் அமைதியில் பயிர் செய்வார்கள், திராட்சை செடி தன் கனியை கொடுக்கும், வயல் நிலம் தன் விளைவை தரும், வானம் பனியை பொழியும். நானோ இம்மக்களில் எஞ்சியிருப்போர் இவற்றையெல்லாம் உரிமையாக்கி கொள்ள செய்வேன். யூதா குடும்பத்தாரே, இஸ்ரேல் குடும்பத்தாரே, வேற்றினத்தாரிடையே நீங்கள் ஒரு சாப சொல்லாய் இருந்தீர்கள். இப்பொழுதே நான் உங்களை மீட்டருள்வேன். நீங்களும் ஒரு ஆசி மொழி ஆவீர்கள். அஞ்சாதீர்கள், உங்கள் கைகள் வலிமை பெறட்டும். ஆகவே படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்கள் மூதாதையர் என்னை சினமடைய செய்த போது நான் கருணை காட்டாது உங்களுக்கு தீங்கு செய்ய திட்டமிட்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அவ்வாறே இந்நாட்களில் மீண்டும் எருசலேமுக்கும் யூதாவின் குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய திட்டமிட்டுள்ளேன். ஆகையால் அஞ்சாதீர்கள். நீங்கள் கடைப்பிடித்து ஒழுக வேண்டியவை இவையே. ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். நகர வாயில்களில் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு நீதியாகவும் நல்லுறவுக்கு வழிகோலுவதாயும் இருக்கட்டும். ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனத்தாலும் நினைக்க வேண்டாம். பொய்யானை இடுவதை விரும்பாதீர்கள், ஏனெனில் இவற்றையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். படைகளின் ஆண்டவரது வாக்கு எனக்கு மீண்டும் அருளப்பட்டது. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, 4ஆம் மாதத்தின் நோன்பும் 5ஆம் மாதத்தின் நோன்பும் 7ஆம் மாதத்தின் நோன்பும் 10ஆம் மாதத்தின் நோன்பும் யூதா குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் நிறைந்த மாபெரும் திருவிழா நாட்களாக மாறிவிடும். ஆதலால் வாய்மையையும் நல்லுறவையும் நாடுங்கள். படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், மக்களினங்களும் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினிடம் சென்று நாம் ஆண்டவர் அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம், வாருங்கள், நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். மக்களினங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, அந்நாட்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடையை பற்றி கொண்டு, கடவுள் உங்களோடு இருக்கின்றார், நாங்களும் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள் என்பதே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். இன்றைக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதி, அது யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் துவங்கி 33ஆம் வசனம் வரை. யோவான் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் துவங்கி, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள். அப்பொழுது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்று பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள்,
ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியினால் தன் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்பொழுது நீங்களும் துயருறுகிறீர்கள். காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்பொழுது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்பொழுது உலகை விட்டு தந்தையிடம் செல்லுகிறேன். இதை கேட்ட அவருடைய சீடர்கள், இப்பொழுதுதான் உருவகம் ஏதுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்பொழுது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்பொழுது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள். என்னை தனியே விட்டுவிடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை. தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார் என்பதுவே வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் வழியே எங்களுக்கு வாழ்வுக்கான வாக்குதத்தங்களையும் எங்கள் வாழ்வு சீரமைக்கப்படுவதற்கான வழிமுறைகளையும் கலக்கங்கள் தயக்கங்களின் மத்தியிலே எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்கான ஊக்குவிப்பையும் நீர் அருளுகிறதற்காக நன்றி படைக்கின்றோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க முற்படும் பொழுது அவைகளில் உள்ள பேருண்மைகளை காணும்படியாக எங்கள் கண்களை நீர் திறந்தருள வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இப்பொழுதும் என் நாவின் சொற்களும் என்னுடைய உள்ளத்தின் சிந்தனைகளும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருக்க அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம். அன்பு கடவுளே, ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்கள் யாவருக்கும் தோத்திரத்தையும் வணக்கத்தையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்கின்ற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குதத்தம் ஆகும். யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அமைந்திருக்கின்ற இந்த வாக்குதத்தமே இன்றைய நாளின் சிந்தனைக்கான வசனமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மை பீஸ் ஐ கிவ் டு யூ. சமாதானம் என்று நாம் அறிந்து கொள்ளுகின்ற இந்த வார்த்தை எபிரேய மொழியிலே ஷலோம் என்று குறிக்கப்படுகின்றது.
கிரேக்க மொழியிலே அது ஐரேனே என்ற வார்த்தையினால் சுட்டிக்காட்டப்படுகின்றது. சமாதானம் என்கின்ற இந்த சமஸ்கிருத சொல் ஷாலோம் என்கின்ற எபிரேய சொல்லினுடைய முழுமையான பொருளை அது கொடுப்பதில்லை. அது முழுமையான ஒரு அர்த்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவதில்லை. அமைதி அல்லது சமாதானம் என்பது ஒரு முழுமையான வாழ்வை அது கொண்டிருப்பது. திருமறையிலே அமைதி, நல்லுறவு, நல்வாழ்வு போன்ற பல்வேறு சொற்கள் இந்த ஷாலோம் என்கின்ற சொல்லிற்கு மொழிபெயர்ப்பாக பயன்படுத்தப்படுகின்றது. அமைதி, சமாதானம், நல்வாழ்வு, நல்லுறவு இந்த அனைத்து வார்த்தைகளையுமே இந்த அருளுரையிலே நாம் பயன்படுத்துவோம். ஏன் அமைதி வேண்டும்? ஏன் சமாதானம் வேண்டும்? Why we need peace? Where do we need peace? How we will be able to have peace? ஏன் அமைதி வேண்டும்? யாருக்கு அமைதி வேண்டும்? எப்படிப்பட்ட அமைதி வேண்டும்? சில நேரங்களில், சில இடங்களில் நீதி சார்ந்து சில கேள்விகளை எழுப்பப்படும் பொழுது அங்கே சற்று சலனம் ஏற்படும், சலசலப்பு ஏற்படும். அப்பொழுது சொல்லுவார்கள், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது, இவங்க இந்த சமாதானத்தை கெடுத்துட்டாங்க. அநீதிகளை தக்க வைத்து கொண்டிருக்கும் பொழுது, அநீதிகளை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது, அந்த அநீதிக்கு அனைவரும் நீர் பாய்ச்சி உரம் ஊட்டி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு அமைதி நிலவும். அந்த அமைதி சமாதானம் அல்ல. And that silence or quietness is not a shalom. அப்படிப்பட்ட அமைதி மயானத்திலும் இருக்கின்றது. அங்கே வாழ்வு கிடையாது, உயிர் கிடையாது, ஆனால் அமைதி இருக்கும், மௌனம் இருக்கும், காம்னஸ் இருக்கும். அது அல்ல சமாதானம் அல்லது அமைதி என்பது. நீதியும் அன்பும் நல்வாழ்வும் நிறைவாழ்வும் சமத்துவமும் அனைவரும் அனைத்து வாய்ப்புகளையும் பெற்று ஒரு முழுமையான பங்கேற்போடு கூட ஏற்றத்தாழ்வில்லாமல் இருக்கின்ற நல்லுறவுதான் அமைதி என்பது, சமாதானம் என்பது. அதை தான் நாம் திருமறையிலே நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் முரண்பாடுகளின் மத்தியிலே காணப்படுகின்ற அந்த மௌனம், திருமறை சொல்லுகின்ற ஆண்டவராகிய இயேசுநாதர் சொல்லுகிறாரே, என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று. அந்த சமாதானம் அதுவல்ல. ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உள்ளார்ந்த உறவிலே, இன்ட்ராபர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், உள்ளார்ந்த உறவிலே உளவியல் சார்ந்த ஒரு அமைதி. ஒவ்வொரு மனிதரும் தன் உடன் மக்களோடு கூட கொண்டிருக்கின்ற உறவிலே வருகின்ற அமைதி, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், a peace in interpersonal relationships. சமூகத்திலே அமைதி, சமாதானம் என்பது நான் சற்று முன் சொன்ன ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் நீதி, நியாயம் இவைகளெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நிலையிலே உணரப்படுகின்ற சமாதானம். அதேபோல் நாடுகளுக்குள்ளே அரசியல் சார்ந்து எழுகின்ற சமாதானம். இன்றைக்கு உலக நாடுகள் பலரும் சமாதானத்தை குறித்து பேசுகின்றார்கள், நல்வாழ்வை குறித்து பேசுகின்றார்கள். அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. அதே சமயத்தில் தங்கள் நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அணுகுண்டுகளையும் தயாரித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இது உண்மையான அமைதிக்கான வழிமுறை அல்ல. ஆண்டவர் இயேசுவானவர் வாக்கருளுகின்ற அமைதியும்
அது அல்ல. ஆண்டவர் இயேசுவானவர் வாக்கருளுகின்ற அமைதி சற்று வித்தியாசமானது, மேன்மையானது, சிறப்பானது. The peace that Jesus promises is the wholeness of all humanity, wholeness of all creation. படைப்பனைத்தின் முழுமை, மனுக்குலம் அனைத்தின் முழுமை, அந்த முழுமையான வாழ்வு, தனி மனித முழுமை, உடன் மனிதர் உறவிலே ஒரு முழுமை, சமூக நல்லிணக்கத்திலே ஒரு முழுமை, அரசியல் மற்றும் நாடுகளிலேயே காணப்படுகின்ற நல்லுறவு, நட்புறவு, இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அமைதிதான் த ஷலோம் என்பதாகும். இதனை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்காக நமக்கு பாடமாக வாசிக்கப்பட்ட சகரியாவின் இறைவாக்கு நூல் 8ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய சிந்தனையை ஈர்க்க நான் விரும்புகின்றேன். பாடமாக கொடுக்கப்பட்டது 12ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கின்ற அந்த ஒரு குறுகிய பகுதி. ஆனால் அந்த அதிகாரம் முழுவதுமே நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். அன்பர்களே, சகரியா இறைவாக்கினர் நூல் திருமறையிலே ஒரு சிறப்பான ஒரு நூல். உங்களில் அநேகருக்கு தெரியும், இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றில் 3வது காலகட்டமாக கருதப்படுகின்றது. சிறையிருப்பிலிருந்து அவர்கள் மீண்டு வந்து தங்களுடைய சொந்த நாடாக்கிய பாலஸ்தீனத்திலே குடியேறிய காலங்கள். இந்த குடியேறிய காலங்களில் எழுதப்பட்ட ஒரு இறைவாக்கு, சகரியாவின் இறைவாக்கு. வேத அறிஞர்கள் அவர்களுடைய கணக்கின்படி கிமு 520 முதல் 515 வரை உள்ள காலகட்டத்தில் சகரியா பணியாற்றி இருக்கலாம். சிறையிருப்புக்கு முந்தின காலமும் சிறையிருப்பின் காலத்தின் வரலாறுகளையும் நாம் அறிவோம். இஸ்ரேல் மக்கள் தங்களுக்குள்ளே அவர்கள் 2 நாடாக பிரிந்திருந்தார்கள். வடநாடு என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரேல் அசீரியரால் கைப்பற்றப்பட்டு நாடு கடத்தப்பட்டவர்கள். தென்னாடு என்று சொல்லப்பட்ட பாபிலோன், யூதா நாடு பாபிலோனியரால் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டவர்கள். பாரசீக மன்னன் கொரேசு மாமன்னராக, பேரரசராக இப்பேர் அரசுகளையெல்லாம் வீழ்த்தி ஆட்சி உரிமை பெற்ற பொழுது கிமு 545க்கு பிறகு பாபிலோனுடைய காலனி ஆதிக்கத்திற்கு இருந்த அனைத்து நாடுகளையும் விடுவித்து அவரவர் தம் சொந்த நாடுகளுக்கு செல்லும்படியாக அவர்களுக்கு அனுமதி கொடுக்கின்றார். அதன் பின்பு இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து சொந்த நாட்டிற்கு திரும்புகின்றார்கள். சிதிலமடைந்த தங்களுடைய நாட்டையும் நகரத்தையும் தங்களுடைய இறை பிரசன்னம் இருக்கின்ற திருக்கோவிலையும் கட்டி எழுப்புகின்றார்கள். இந்த காலகட்டத்தில் எருசலேம் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். எருசலேம் ஆகிய சமாதானத்தின் நகரம் அந்த சமாதானத்தின் தன்மைகளை, தகவுகளை தனக்குள்ளே உள்ளடக்கி இருக்கும். எருசலேம், a city of peace, shall be a city of peace in reality. பெயரளவிலே மாத்திரமல்ல, அது உண்மையிலேயே அமைதியின் நகரமாக திகழும் என்கின்ற வாக்குறுதி அருளப்படுவது தான் சகரியா 8ஆம் அதிகாரம். 6 குறிப்புகளை உங்களோடு கூட இந்த அருளுரையிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 6 குறிப்புகள் என்றவுடன் நீங்கள் அஞ்ச வேண்டாம். மிகச் சுருக்கமாக இந்த முழு அதிகாரத்தையும் மேலோட்டமாக, நான் ஆழமாக அதற்குள் செல்வதற்கான நேரம் இல்லை, அதற்கான வாய்ப்பும் இல்லை. காணொளி வழியாக மேலோட்டமாக அந்த 6 குறிப்புகளை இந்த பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன். தனிமையிலே நீங்கள் இந்த அதிகாரத்தை படித்து தியானிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக, இறைமையும் இறை வாக்குறுதியுமே அமைதி. The peace of God, the peace that Jesus promises. இயேசுநாதர் சொல்லுகின்ற அந்த அமைதி, it is divine and it is a divine promise. Shalom or peace is divine and divine promise. நற்செய்தி முழுவதுமே இந்த சமாதானத்தை
நம் அடிப்படையாக கொண்டது. ஆண்டவராகிய இயேசுநாதர் தன்னுடைய பிறப்பை முன்னிட்டு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களும் அவருடைய பிறப்பின் சம்பவத்திலே நடந்த வாக்குறுதிகளும் இந்த சமாதானத்தை நமக்கு முன்வைக்கின்றன. ஏசாயா இறைவாக்கினர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் வாசிக்கின்ற ஒரு பகுதி. இயேசுநாதருக்கு ஒரு கிறிஸ்தியல் பட்டங்களை ஏசாயா இறைவாக்கினர் கொடுக்கின்றார். அதிலே அவர் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு பட்டம் கடைசியிலே சமாதான பிரபு எனப்படும். He shall be called the Prince of Peace. இயேசுநாதர் பிறப்பின் பொழுது விண்ணக தூதர்கள் பன்னிசைத்து பாடினார்கள், உன்னதத்திலே கடவுளுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். பூமியிலே சமாதானம், பீஸ் ஆன் எர்த். ஆண்டவருடைய பிறப்பிலே அருளப்பட்ட வாக்குறுதி. ஆண்டவராகிய இயேசுநாதர் தன்னுடைய மலைப்பொழிவிலே சொல்லுகின்றார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளுடைய மக்கள் எனப்படுவார்கள். They shall be children of God, sons and daughters of God, peacemakers. ஆண்டவராகிய இயேசுவானவர் இன்றைக்கு நமக்கு தலைப்பாக கொடுக்கின்ற அந்த பகுதியிலே சொல்லுகின்றார், துக்கமும் துயரமும் அடைந்திருக்கின்ற சீடர்களுக்கு என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன். My peace I give unto you. ஆண்டவராகிய இயேசுவானவருடைய எருசலேம் பவனியை குறித்து முன்னறிவிக்கின்ற இறைவாக்கினர், அவர் சமாதானத்தின் தூதுவராக கழுதையின் மேலும் அதன் குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறவர் என்று சொல்லி அவரை பற்றி இறைவாக்குரைக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூட்டப்பட்ட அறைக்குள்ளே சீடர்களை சந்திக்கின்றார். அப்பொழுது சீடர்களிடத்தில் அவர் சொன்னது, உங்களுக்கு சமாதானம், அமைதி உரித்தாகுக. ஆண்டவராகிய இயேசுவானவருடைய வாழ்வு அனைத்தும், அவருடைய தன்மை அனைத்தும், அவருடைய பணிகள் அனைத்தும் இந்த அமைதியை, சமாதானத்தை முன்னிறுத்தியதாகவே இருந்தது. இந்த சமாதானத்தின் பணியை ஆண்டவர் நிறைவேற்றியதன் மாத்திரமல்ல, அந்த சமாதானத்தின் தன்மையே இறைமையாக இருக்கின்றது. அந்த சமாதானமே இறைமை. இப்படி சமாதானமே இறைமையாக இருக்கின்ற, சமாதானமே தன்னுடைய தன்மையாக கொண்டிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியும் சொல்லுகின்றார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம், அமைதியை அல்ல வாளையே கொணர வந்தேன், சமாதானத்தையே அல்ல பட்டயத்தையே கொண்டு வந்தேன். ஆண்டவர் என்ன சொல்ல விழுகின்றார்? அதை தான் நான் முன்பு சொன்னேன். அமைதி என்பது அநீதிகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற, தக்க வைத்து கொள்ளுகின்ற, அநீதிகளை நியாயப்படுத்துகின்ற ஒரு நிலை அல்ல. இறை அமைதி என்பது அநீதிகள் அகற்றப்படுவதற்காக அங்கே வாளெடுத்து அவற்றை அப்புறப்படுத்துகின்ற அமைதி. வாளெடுத்து அநீதிகளை அப்புறப்படுத்திவிட்டு அங்கு உண்மையான ஒரு அமைதியை நிலைநாட்டுகின்ற மிகப்பெரிய பணியை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியின் நோக்கமாக கொண்டிருந்தார். அதை தான் சகரியாவின் இறைவாக்கினர் தன்னுடைய இந்த இறைவாக்கு பணியை செய்யும் பொழுது அவர் சொல்லுகின்றார். 8ஆம் அதிகாரம், சகரியா 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே அவர் சொல்லுகிறது, ஆண்டவரின் சினம் தணிந்து மக்கள் மேல் பரிவு எழுகின்றது. ஆண்டவருடைய சினம் கோபம் மக்கள் மேல் அன்பு வரியால் ஏற்பட்ட அவருடைய சினம். மக்கள் தீங்கிழைக்கும் பொழுது, அநீதிகளை தக்க வைத்துக் கொள்ளும் பொழுது, அநீதிக்கு அவர்கள் உடன் ஒத்துப்பாடிய பொழுது அவர்கள் மேல் சினம் கொண்ட, கோபம் கொண்ட கடவுள் இப்பொழுது அவர் சொல்லுகின்றார், அந்த கோபம் தணிந்திருக்கின்றது. அந்த கோபம் தணிந்து இப்பொழுது அவர்களுக்கு சமாதானத்தை நல்குகின்றேன் என்று ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்றார். 3ஆம் வசனம், ஆண்டவர் கூறுவது இதுவே, சீயோனுக்கு நான் திரும்பி வரப்போகிறேன், எருசலேம் நடுவில் குடியிருக்கப் போகிறேன். எருசலேம் உண்மையுள்ள நகர். அதனுடைய பொருள்
எருசலேம் உண்மையிலேயே அதன் பெயருக்கேற்றபடி சமாதானத்தின் நகரமாக, உண்மையுள்ள நகர் என்றும், படைகளின் ஆண்டவரது திருமலை பரிசுத்த பர்வதம் என்றும் பெயர் பெற்று விளங்கும் என்று சொல்லுகின்றார். எனவே ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, சமாதானம் என்பது ஏதோ நாம் ஏற்றுக்கொள்வது அல்லது நாம் முயற்சியினால் ஏற்படுத்துவது அல்ல, அது இறைத்தன்மையுடையது. யாரெல்லாம் அமைதியை விரும்புகின்றார்களோ, அமைதிக்காக பணி செய்கின்றார்களோ, அமைதிக்காக பாடுபடுகின்றார்களோ, அவர்களெல்லாம் இறைவனுடைய பங்காளர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இறைவனே அமைதியின் உருவானவர், இறைவனே அமைதிக்கு, அந்த சமாதானத்திற்கு காரணராக இருக்கின்றவர். இரண்டாவதாக, அமைதி என்பது விடுதலையும் கொண்டாட்டமும். விடுதலையும் கொண்டாட்டமுமே அமைதியாகும். பீஸ் இஸ் லிபரேஷன் அண்ட் செலிப்ரேஷன். இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். பல நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த சிதறடிக்கப்பட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்கின்ற இந்த செய்திகளையெல்லாம் நாம் விளக்க வேண்டும் என்றால் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும். எனவே இப்படி நாடு கடத்தப்பட்டு சிதறடிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய அடையாளத்தை இழந்தவர்களாக காணப்பட்டார்கள். அப்படி நாடு கடத்தப்பட்டு சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்த மக்கள் இப்பொழுது ஒரு வாக்குறுதியை பெறுகின்றார்கள். அவர்கள் கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். 4-5 வசனம், படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. 7 வசனத்திலே, இதோ கீழ்த்திசை நாட்டினின்றும் மேற்றிசை நாட்டினின்றும் என் மக்களை விடுவிப்பேன், அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமில் குடியிருப்பார்கள், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள், உண்மையிலும் நீதியிலும் நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். கீழ்த்திசையிலும் மேற்திசையிலும், சில மொழிபெயர்ப்பிலே அது தெற்கு என்று போடப்பட்டிருக்கின்றது. அதனுடைய பொருள் என்னவென்றால், உலகின் பல பகுதிகளுக்கு சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கென்று வாக்களிக்கப்பட்ட இந்த கானான் நாட்டை விட்டு அவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாக, உலகின் பல பகுதிகளுக்கு சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அசிரியர்கள் இஸ்ரேல் மக்களை கைப்பற்றிய பொழுது அவர்களை பல நாடுகளுக்கு சிதறடித்தார்கள். பாபிலோனியர்கள் யூதா நாட்டை கைப்பற்றிய பொழுது அவர்களை பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக கொண்டு சென்றார்கள். இப்படி வேறு நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய அடையாளத்தை இழந்தார்கள், தங்களுடைய சமாதானத்தை இழந்தார்கள். இப்படி அடையாளத்தையும் அமைதியையும் இழந்திருக்கின்ற மக்களுக்கு இப்பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குறுதி, உங்களை எல்லா சிறையிருப்புகளிலிருந்தும் எல்லா குடியேற்றங்களிலும் இருந்தும், வட திசையிலும் தென் திசையிலும் மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து எல்லா திசைகளிலும் இருந்து உங்களை விடுதலை செய்து உங்களுடைய சொந்த நாட்டிற்கு கொண்டு வருவேன். அங்கே நான் உங்களை மக்களினமாக ஏற்படுத்துவேன். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன், நீங்கள் என் மக்களினமாய் இருப்பீர்கள். எப்படி? நேர்மையிலும் நீதியிலும் உண்மையிலும் நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். இப்படி விடுதலையை கொண்டு வருகின்ற ஆண்டவர் இந்த விடுதலையிலே அக்களிப்பும் கொண்டாட்டமும் நிறைந்திருக்கின்றது. எப்படி மக்களிப்பும் கொண்டாட்டமும் நிறைந்திருக்கிறதாம்? இந்த சமாதானத்தினுடைய திருக்காட்சி மிக அழகாக இந்த இறைவாக்கினர் காணுகின்றார். அற்புதமான ஒரு காட்சி. 4-5 வசனம், படைகளின் ஆண்டவர் கூறுகின்றார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், எருசலேமின் தெருக்களில், இந்த சமாதானத்தின் பட்டணமாகிய எருசலேமின் தெருக்களில் கிழவரும் கிழவியரும் மீண்டும் அமர்ந்திருப்பார்கள். மீண்டும் அமர்ந்திருப்பார்கள் என்றால் இதுவரை அவர்கள் இருந்திருக்கவில்லை, ஒரு காலத்தில் இருந்தார்கள். குடும்பத்தில் இருக்கின்ற வயது முதிர்ந்த பெரியவர்கள் ஒரு காலத்தில் அவர்கள் சுகமாக மகிழ்ச்சியாக இனிமையாக தெருக்களிலே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நாடு கடத்தப்பட்ட பொழுது, வேற்று நாட்டவர்கள் இவர்களை கைப்பற்றிய பொழுது அந்த அமைதியை அவர்கள் இழந்து போனார்கள். வயது முதிர்ந்தவர்களானதால் ஒவ்வொருவரும் தம் கையில் கோல் வைத்திருப்பார்கள்.
கோல் வைத்திருப்பார்கள். முதுமையின் கோல் ஏதோ அவர்களுக்கு சப்போர்ட் மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆதரவு மாத்திரமல்ல, முதுமையின் கோல் ஒரு அதிகாரத்தை குறிக்கின்றது. முதுமையின் கோல் ஒரு அரவணைப்பை குறிக்கின்றது. A staff என்று ஆங்கிலத்தில் அழகான ஒரு வார்த்தை உண்டு. அந்த ஸ்டாஃப்னுடைய வேலை தவறும் பொழுது கண்டிக்கின்ற பணி, துன்புறும் பொழுது தேற்றுகின்ற பணி. தேற்றரவாளர்களாக, அரவணைக்கின்றவர்களாக, தவறிழைக்கும் பொழுது கண்டிக்கின்றவர்களாக இருப்பார்கள். அதுதான் அமைதி, சமாதானம். அதோடு கூட மிக அழகான ஒரு திருக்காட்சி. நகரின் தெருக்களில் சிறுவரும் சிறுமியரும் நிறைந்திருப்பார்கள். அவர்கள் அதன் தெருக்களில் விளையாடி கொண்டிருப்பார்கள். தெருவில் உட்காந்துக்கிட்டு இந்த பெரியவங்கெல்லாம் இந்த குழந்தைங்க விளையாடுறதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதுதான் அமைதி, அதுதான் அமைதி, அதுதான் கொண்டாட்டம். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தருகின்ற சமாதானம் அவரவர் தன் தன் நிழலில் தன் தன் பணியை நிறைவேற்றும் பொழுது வயது முதிர்ந்தவர்கள் ஓய்வெடுப்பார்கள், இளைப்பாறுவார்கள். குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். அந்த குழந்தைகளின் விளையாட்டை பார்த்து பெரியவர்கள் மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் அமைதியின் திருக்காட்சி. குழப்பங்கள் அல்ல, சலனங்கள் அல்ல, விடுதலையற்ற கூக்குரல்கள் அல்ல. இதுதான் உண்மையான அமைதி, இறைவன் கொடுக்கின்ற அமைதி. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். பீஸ் இஸ் லிபரேஷன் அண்ட் செலிப்ரேஷன். விடுதலையும் கொண்டாட்டமுமே அமைதி என்பதாகும். மூன்றாவதாக, முழுமையான செழிப்புள்ள வாழ்வே அமைதி ஆகும். பீஸ் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப். 10 முதல் 13 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆசிரியர் அழகான ஒரு பிரச்சனையை அங்கே முன்வைக்கின்றார். இந்நாள் வரை இருந்த சூழ்நிலை என்ன? வாட் ஹஸ் பீன் so far the problem? என்ன பிரச்சனையாம்? இந்நாட்கள் வரை மனிதருக்கோ கால்நடைகளுக்கோ கூலி கிடைக்கவில்லை. உழைப்பின் பலனை ஒருவரும் முழுமையாக பெற்றுக்கொள்ளவில்லை. லேக் ஆஃப் பீஸ். அமைதியற்ற சூழ்நிலையிலே உழைப்பின் பலன் கிடைக்கவில்லை. ஏனென்றால் உழைப்பின் பலனை ஒருவரும் பெற்றுக்கொள்ளாத அளவுக்கு சுரண்டல்கள் காணப்படுகின்றன, அநீதிகள் காணப்படுகின்றன. உழைப்பவன் ஒருவனாக இருக்கின்றான், பிழைப்பவன் இன்னொருவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு அநீதி நிறைந்த சுரண்டலின் உலகமாக இதற்கு முன் ஆக்கிரமிப்பாளர்களால் அமைந்திருந்தது. The encroachers, the foreign invaders, they have exploited the people. கால்நடைகளோ மனிதருக்கோ அவர்களுடைய உழைப்புக்கு உகந்த கூலி கிடைக்கவில்லை. அது மாத்திரமல்ல, போவோர் வருவோருக்கோ பகைவரிடமிருந்து பாதுகாப்பு இல்லை. There is no physical security. போறவங்க வரவங்களெல்லாம் இந்த மக்களை துன்புறுத்தி அலைக்கழித்து கொண்டிருந்தார்கள். நோ செக்யூரிட்டி. உணவு சார்ந்த பாதுகாப்பு இல்லை, இருப்பிடம் சார்ந்த பாதுகாப்பு அல்ல, அவர்களுடைய தேவை சார்ந்த மனித அச்சுறுத்தலின்றி வாழக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலை இல்லை. எல்லாரும் ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் எழுந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகின்றது. 11ஆம் வசனம், கடவுள் தாமே தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளுகிறாராம். ஆண்டவர் சொல்லுகின்றார், இப்பொழுதோ இம்மக்களில் எஞ்சியிருப்போருக்கு முன்னாளில் நான் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். த ரெம்னன்ட் பீப்புள், மீந்திருக்கின்றார்கள், கொஞ்சம் பேராக இருக்கிறாங்க. இவங்க கிட்ட நான் இவங்களுக்கு முன்னால் இருந்தாங்களே அவங்கள நான் இருந்த மாதிரி இவங்க கிட்ட இருக்க போகிறதில்லை. இவர்களிடத்தில் நான் அப்படி இருக்க போவதில்லை. மாறாக 12ஆம் வசனம், ஆண்டவருடைய வாக்குறுதி, செழுமையும் முழுமையுமான வாழ்வுக்கான அமைதியை ஆண்டவர் வாக்களிக்கின்றார். அது என்னவென்றால், அவர்கள் அமைதியில் பயிர் செய்வார்கள். அவங்க சந்தோஷமாக சமாதானமாக
அவங்க வேலையை, அவங்களுடைய உழைப்பை மேற்கொள்வார்கள். They will do their work in peace and prosperity. திராட்சை செடி தன் கனியை கொடுக்கும், வயல் நிலம் தன் விளைவை தரும், வானம் பனியை பொழியும், நானோ இம்மக்களில் எஞ்சியிருப்போர் இவற்றையெல்லாம் உரிமையாக்கிக் கொள்ளச் செய்வேன். I will make them inherit all their efforts, all their labor. அவருடைய உழைப்பின் பலனை முழுமையாக அவர்கள் உண்பதற்கான சுரண்டல் இல்லாமல், பிறருடைய தாக்குதல் இல்லாமல், இவர்கள் உழைக்க வேறொருவர் உண்ணாமல், அவரவர் தன் தன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடக்கூடிய பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்திற்கு ஏற்ப இவர்கள் உழைப்பின் பலனை முழுமையாக அனுபவிக்கின்ற ஒரு பொருளாதார அமைதியை ஏற்படுத்துகின்ற ஆண்டவர். இட் இஸ் த எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் எக்கனாமிக் பீஸ். பொருளாதார ஒரு அமைதியை வாக்களிக்கின்றார். பீஸ் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப். முழுமையான செழிப்புள்ள வாழ்வே அமைதியாகும். நான்காவதாக, சமூக ஒழுங்கமைவே அமைதி. பீஸ் இஸ் இன்டெகிரிட்டி ஆஃப் சோஷியல் ஆர்டர். சமூக ஒழுங்கமைவே அமைதி. மனுக்குலத்தினுடைய சமூக வாழ்க்கை கடவுளை பாதிக்கின்றது. மக்கள் எப்படி என்றாலும் எடுக்கட்டும் என்று சொல்லி கடவுள் அமைதியாக இருப்பதில்லை. Neither God is a spectator of human affairs. இந்த மனித வாழ்க்கையின் நடவுகளை பார்த்து சும்மா அமைதியாக பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையாளராக ஆண்டவர் இருப்பதில்லை. God wants to transform the social order. சமூக அமைப்புகளை ஆண்டவர் மாற்றி அமைக்க விரும்புகின்றார். அதன் மூலமாக ஒரு ஒழுக்கத்தை, சமாதானத்தை உலகத்திலே ஏற்படுத்த ஆண்டவர் முற்படுகின்றார். 14 முதல் 17 வசனங்களிலே நாம் கடவுளுடைய அந்த அணுகுமுறையை நாம் வாசிக்கின்றோம். ஆகவே படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்கள் மூதாதையர் என்னை சினமடைய செய்தபோது நான் கருணை காட்டாது உங்களுக்கு தீங்கு செய்ய திட்டமிட்டேன். அவ்வாறே இந்நாட்களில் மீண்டும் எருசலேமுக்கும் யூதாவின் குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய திட்டமிட்டுள்ளேன். ஆகையால், மிக முக்கியமானது அந்த கன்ஜங்ஷன், ஆகையால் அஞ்சாதீர்கள், நீங்கள் கடைபிடித்து ஒழுக வேண்டியவைகள் இவைகளே. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதற்கான இந்த சமூக ஒழுக்கத்தை, சமூக ஒழுங்கமைவின் வழியாக வருகின்ற அமைதியை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஆலோசனைகளை சொல்லுகின்றார். முதலாவதாக, ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். Be truthful in your relationships, interpersonal human relationships. மனித உறவுகளிலே உண்மையாயிருங்கள், உண்மையை பேசுங்கள். பொய்மை உங்களுக்கு விலகி இருக்கட்டும், அது கடவுளுக்கு அருவருப்பானது. இரண்டாவதாக, நகர வாயில்களில் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பு நீதியாகவும் நல்லுறவுக்கு வழிகோலுவதாயும் இருக்கட்டும். நீதியானதாகவும், இந்த நல்லுறவு என்கின்ற வார்த்தை ஷாலோம், ஷாலோம் என்கின்ற வார்த்தை எபிரேய திருமறையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அமைதி, நல்லுறவு, சமாதானம். எப்படி? இஸ்ரவேல் மக்கள் நகர வாயில்களிலே கோர்ட் அங்கே தான் இருக்கும். மக்கள், முதியவர்கள், பெரியவர்கள், முதன்மையானவர்கள், சமூகத்தின் முதன்மையானவர்கள் அந்த நகர வாயில்களிலே அமர்ந்து கொண்டிருப்பார்கள். பிரச்சனைகளோடு கூட இருக்கிறவர்கள் அவர்களிடத்தில் தங்களுடைய வழக்குகளை கொண்டு வருவார்கள். அந்த வழக்குகளை அவர்கள் நியாயம் விசாரித்து அந்த வழக்குகளுக்கு தீர்ப்பு கொடுப்பார்கள். அந்த தீர்ப்பை நீங்கள் சொல்லும் பொழுது தீர்ப்பு புரட்டப்படாமல் இருக்க வேண்டும். Let your judgment be honest. Let justice and peace prevail through your judgments. அநீதியை தக்க வைத்து அமைதியை ஏற்படுத்துவது அல்ல சமாதானம்.
அநீதியை களைந்து நீதியை நிலைநாட்டி நல்லுறவை ஏற்படுத்துவதே சமாதானம், சமூக ஒழுங்கு. Do justice along with peace. ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனத்தாலும் நினைக்க வேண்டாம், தீமை செய்வதற்கு நினைக்க வேண்டாம். அகெயின் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். சமூக ஒழுக்கத்திலே ஒருவருக்கொருவர் தீங்கு நினைக்காமல் பிறருக்குடைய நன்மைகளை பேண முற்படுகின்ற ஒரு அர்ப்பணிப்பு. அனைத்திற்கும் மேலாக 10 கற்பனையிலிருந்து மீண்டும் ஒரு கற்பனை, உடன் மனிதர் உறவை மேம்படுத்துவதற்கான ஒரு கற்பனையாக சொல்லப்படுகின்றது. பொய்யாணையிடுவதை விரும்பாதீர்கள். லெட் falsehood be away from you. பொய்யாணையிட்டு பிறரை வஞ்சிக்க வேண்டாம், பிறரை குற்றப்படுத்த வேண்டாம். பொய்யாணையின் மூலமாக மற்றவர்கள் மேல் குற்றம் சுமத்தி அவர்களை தண்டிப்பதற்கு முற்பட வேண்டாம். இது இறைவன் அருளுகின்ற அமைதிக்கு முரண்பட்டது. ஏனென்றால் இவைகளையெல்லாம் நான் வெறுக்கின்றேன், இவைகளையெல்லாம் நான் வெறுக்கின்றேன். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அருளுகின்ற அமைதி சமூகத்தில் ஒழுக்கத்தை ஏற்படுத்துகின்றது, சமூக ஒழுங்கமைவை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைதியாக ஆண்டவர் அருளுகின்றார். 5ஆவதாக, அகமகிழும் ஆன்மீகமே அமைதியாகும். பீஸ் இஸ் ஜாய்ஃபுல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், 18-19, படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, 4ஆம் மாதத்தின் நோன்பும் 5ஆம் மாதத்தின் நோன்பும் 7ஆம் மாதத்தின் நோன்பும் 10ஆம் மாதத்தின் நோன்பும் யூதா குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் நிறைந்த மாபெரும் திருவிழா நாட்களாக மாறிவிடும். ஆதலால் வாய்மையையும் நல்லுறவையும் ஷலோம் நாடுங்கள். இங்கேதான் அழகான ஒரு பாரடாக்ஸ் முன்வைக்கப்படுகின்றது. அந்த பாரடாக்ஸ் என்ன? இயேசுநாதர் சொல்லுவார், நீங்கள் உபவாசமாய் இருக்கும் பொழுது முகவாடலாய் இருக்க வேண்டாம். When you fast, do not show yourself as mourning. Fasting is not mourning. உபவாசம் என்பது துக்கித்திருப்பது அல்ல. உபவாசம் என்பது கடவுளோடு கூட இருக்கின்ற உறவை கொண்டாடுகின்ற, மகிழ்ச்சியோடு கூட கொண்டாடுகின்ற ஒரு அனுபவம். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கடைபிடிக்கின்ற இந்த உபவாச காலங்கள், நோன்பு காலங்கள், the days of fasting shall not be a days of mourning, rather the days of joy and celebration, and that is your spirituality. அதுதான் உன்னுடைய ஆன்மீகம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுவார், நோன்பு இருத்தல் என்றால் ஏதோ உணவை தவிர்த்தல் அல்ல, நோன்பு இருப்பதன் மூலமாக, உபவாசம் இருப்பதன் மூலமாக உங்களுடைய உணவையும் உங்களுடைய தண்ணீரையும் தேவையில் உள்ள ஒருவருக்கு பகிர்ந்தளிப்பதிலே அமைந்திருக்கின்றது. தட் இஸ் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை கடைபிடிக்கும் பொழுது அதுவே அமைதியாக, சமாதானமாக கருதப்படுகின்றது. வாய்மையும் நல்லுறவையும் சமாதானத்தையும் நாடுங்கள். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்மையே ஆன்மீக மக்களாக கொண்டாடுகின்றோம். we claim ourselves as spiritual beings. சமயவாதிகள். spirituality, what kind of spirituality? self-centered, self-righteous spirituality. ஆண்டவர் இயேசுவானவர் அதை தகர்க்கின்றார். சந்தை வெளிகளிலே பிறருக்கு உங்களை ஆன்மீகவாதிகள் என்று காட்டிக்கொள்ளுகின்றவர்களாக அல்ல, மாறாக அறையிலே அமைதியாக ஆண்டவரோடு கூட கொள்ளுகின்ற உறவிலே உங்களை அர்ப்பணிக்கின்ற ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் பிறர் உறவை மேம்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கும். 6ஆவதாக, சான்று பகிர்தலும் மானிட ஒருமைப்பாடுமே அமைதியாகும். சான்று பகிர்தலும் மானிட ஒருமைப்பாடுமே அமைதி. பீஸ் is witnessing an integration of humanity. இப்படியும் சொல்லலாம், peace is integrity of people of God and integration of humanity. இறை மக்களை அவருடைய தரம் தக்க வைக்கப்படுவதும்
உலக மக்கள் அனைவரும் ஒருங்கிணைக்கப்படுவதுமே சமாதானம். இந்த பகுதியிலே 20ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை வருகின்ற பகுதி ஒரு அழகான ஒரு வாக்குதத்தம். என்னவென்றால், இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களாக, நாடு கடத்தப்பட்ட இடத்திலிருந்து கூட்டி சேர்க்கப்பட்ட மக்களாக, தங்களுடைய சமூக வாழ்க்கையிலும் சமய வாழ்க்கையிலும் புதுப்பிக்கப்பட்ட இறை மக்களாக இருக்கின்ற இந்த இஸ்ரேல் யூதா, இந்த மக்களை பார்த்து பிறர் சொல்லுவார்களாம், மக்களினங்களும் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வருவார்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரிடத்திலும் சென்று, நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம், வாருங்கள், நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். மக்களினங்கள் என்று திருமறையில் வருவது இஸ்ரேல் கூட்டமைப்பை அல்ல, இஸ்ரேல் அல்லாத பிற மக்களினங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் பலரும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வருவார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, அந்நாட்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடையை பற்றி கொண்டு, கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள். இறை மக்களுடைய சான்று பிற இனத்தாரை நம்பிக்கைக்கும் அமைதிக்கும் வழிநடத்துகின்றது. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுவார், இஸ்ரேல் மக்கள், யூதா நாட்டு மக்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பொழுது அங்கே சொல்லப்படும், நீங்கள் இருக்கின்ற நாட்டின் நகரத்தின் சமாதானத்தை நாடுங்கள். அந்த நகருக்கு சமாதானம் இருக்கும் பொழுது உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். You as a people of God experience the shalom of God, and the shalom of God that you experience will be the experience of the people who live around you. உங்களை சுற்றி வாழுகின்ற மக்களுடைய சமாதானம் உங்களிடத்திலிருந்து கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, பல நேரங்களில் அமைதி என்பது பிறர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். We want others to make us happy. We want others to make us peaceful. But it is other way round. உலகம் கொடுக்கிற விதமாக என்னுடைய சமாதானத்தை நான் கொடுப்பதில்லை. நான் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. இந்த சமாதானம் உங்களுக்கான சமாதானம் மாத்திரமல்ல, பிறரை சமாதானத்திற்குள்ளாக வழிநடத்துவதற்காக உங்களை ஆயத்தப்படுத்துகின்ற, தகுதிப்படுத்துகின்ற சமாதானம். இந்த அமைதியை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள நாம் அர்ப்பணிப்போம். பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்று சொல்லப்படுகின்ற கடவுளுடைய அடியவர் சமாதானத்திற்கான ஒரு அருமையான இறைவேண்டலை ஏறெடுக்கின்றார். அந்த இறைவேண்டலின் தலைப்பு, லார்ட் மேக் மீ an instrument of peace. ஆண்டவரே, சமாதானத்தின் கருவியாய், அமைதியின் கருவியாய் என்னை உருவாக்கும். ஆங்கிலத்தில் இருக்கின்ற அந்த ஜெபத்தை நாம் இப்பொழுது ஏறெடுக்கவிருக்கின்றோம். சமாதானத்தை பிறரிடத்தில் எதிர்பார்க்கின்ற விசுவாசிகளாக அல்லாமல், பிறருடைய சமாதானத்திற்கு வித்திடுகின்ற, அதற்காக பணி செய்கின்ற, உழைக்கின்ற இறைப்பணியாளர்களாக. சமாதானம் என்பது இறைத்தன்மையாக இருக்கின்றது. சமாதானமே இறைவனாக இருக்கின்றார். அந்த இறைத்தன்மையை நம்முடையதாக ஆக்கிக்கொண்டு பிறருடைய அமைதிக்காக நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். இந்த ஜெபத்தை நான் ஆங்கிலத்திலேயே ஏறெடுக்க விரும்புகின்றேன். Lord, make me an instrument of your peace. Where there is hatred, let me sow love. Where there is injury, pardon. Where there is doubt, faith.
Where there is despair, hope. Where there is darkness, light. And where there is sadness, joy. O Divine Master, grant that I may not so much seek to be consoled as to console, to be understood as to understand, to be loved as to love. For it is in giving that we receive, and it's in pardoning that we receive our pardon, and it's in dying that we are born to eternal life. Amen. கடவுளின் மகா பரிசுத்த வார்த்தையை கேட்டோமே, வசனத்தை கேட்டோமே. கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை பிரமாணமாக பறைசாற்றுவோம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்க்கடவுளில் மெய்க்கடவுளானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலையில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்கள்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசலை வீட்டிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடு கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை என்று உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். சபைக்குரிய அறிவிப்புகள். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, யூடியூப் காணொளி வழியாக இந்த வழிபாட்டில் பங்கேற்கும் திருச்சபை மக்கள் அனைவரையும் சபையின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கின்றோம். காலை 10:30 மணிக்கு ஜூம் ஆப் மூலமாக வாலிபர் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். வாலிபர்கள் அனைவரும் பங்கேற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காலை 11 மணிக்கு யூடியூப் இணையதளத்தின் வழியாக ஞாயிறு பள்ளியின் ஜெனரல் செஷன் நடைபெறும். மாலை 4 மணிக்கு ஜூம் ஆப் மூலமாக ஞாயிறு பள்ளி வகுப்புகள் நடைபெறும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற புதன்கிழமை 22/9/2021 மாலை 6:30 மணிக்கு நமது ஆலயத்தில் வார மத்திய வழிபாடு நடைபெறும். மத்திய வார வழிபாடு நடைபெறும். அதாவது இந்த பொது முடக்க காலத்தில் வார இறுதி நாட்களில் வழிபடுவதற்கான அனுமதி நமக்கு இல்லாத காரணத்தினால் வார நாளில் மத்திய வார நாளில் புதன்கிழமையில் வருகின்ற புதன்கிழமை முதல் ஒவ்வொரு வாரமும் மாலை 6:30 மணிக்கு வழிபாடு நடைபெறும். ஆர்வமுள்ளவர்கள் இந்த வழிபாட்டிலே பங்கேற்க அன்போடு கூட அழைக்கப்படுகின்றீர்கள். இது பொதுவான வழிபாடாகவே நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு இந்த வழிபாடு நடைபெறும். ஏழை எளிய மக்களுக்கு தினமும் மதிய உணவு திட்டம் மூலம் சிறப்பாக உணவு அளிக்கப்பட்டு வருகிறது. இத்திருப்பணிக்கு கொடுத்து உதவும் சபையாருக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நாளைக்கு 100 பேருக்கு வெஜிடேரியன் ரூபாய் 3500, நான் வெஜிடேரியன் ரூபாய் 7000 செலவாகிறது. திருச்சபையார் இப்பணிக்கு உதவிட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் நினைவு நாட்கள் அனுசரிக்கும் சபையார் வழக்கம் போல் இத்திருப்பணிக்கு தங்கள் காணிக்கைகளை அளிக்க கேட்டுக்கொள்கிறோம். கொடுக்க விரும்புவோர் ஆயர்களை அணுகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆலயத்திற்கு வர இயலாத முதியவர்கள் மற்றும் சுகவீனமானவர்களை ஆயர்கள் சந்திக்க வேண்டும் என விரும்பினால்
ஆலய அலுவலகத்தையோ அல்லது ஆயர்களையோ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆயர்கள் உங்கள் இல்லங்களை சந்தித்து ஜெபிப்பார்கள். சுகவீனமானவர்கள் பெயர்களை ஆலயத்திலே தெரிவித்தால் ஜெப குழுக்களில் அவர்களுக்காக ஜெபிக்கப்படும். மரண அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்து அசோக் நகரில் வசித்து வந்த திருமதி லில்லி சாந்தம், வைஃப் ஆஃப் லேட் ரெவரண்ட் டீக்கன் எம் மனோவா அவர்கள் 14/9/2021 செவ்வாய்க்கிழமை அன்று ஆண்டவருக்குள் நித்திரை அடைந்து மறுநாள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். தங்களுக்கு அருமையானவரை இழந்து நிற்கும் குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜெபிப்போமாக. சற்று நேரம் நாம் அமைதியாக இருப்போம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னில் விசுவாசம் வைக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பார். உயிரோடு இருந்து என்னில் விசுவாசம் வைக்கிறவர் என்றைக்கும் அறியாமலும் இருப்பார் என்று உயிர்த்தெழுதலின் நன்னம்பிக்கையை, நிலைவாழ்வுக்கான வாக்குறுதியை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே அருளிச் செய்த எங்கள் அன்பின் கடவுளே, உள்ளம் கலங்க வேண்டாம் என்று எங்களை ஆறுதல் படுத்துகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என்றென்றும் எங்களுக்குள் இருந்து எங்களை தேற்றுகின்ற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே, இழப்பின் மத்தியிலே ஆறுதலை வேண்டி உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே, உலக வாழ்க்கையை வெற்றிகரமாக நிறைவு செய்து உம்முடைய பரம வீட்டின் அழைப்பை பெற்றிருக்கின்ற அருமையான தாயார் திருமதி லில்லி சாந்தம் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்வின் பயணத்திலே அவர்கள் செய்த நல்ல பணிகளுக்காக, அவர்கள் வாழ்ந்து நிறைவு செய்த வாழ்வுக்காக, அவர்கள் காத்து கொண்ட நற்சான்றுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருச்சமூகத்திலே அடியாருக்கு நீர் நித்திய இளைப்பாறுதலை அருளி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பரம வீட்டின் மகிமையிலே அவர்கள் பிரவேசித்திருக்கின்றார்கள். இந்த நம்பிக்கையை உடையவர்களாக இழப்பின் மத்தியில் இருக்கின்ற மக்களுக்கு உம்முடைய ஆறுதலை தந்தருள வேண்டுமாய் மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம் உடன் இருக்கட்டும். உயிர்த்தெழுதலின் விசுவாசத்தினாலே நாங்கள் பலனடைய உதவி செய்வீராக. இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் தந்தையே, ஆமேன். சென்ற வாரம் பெறப்பட்ட காணிக்கை ரூபாய் 1,35,705 ரூபாய். இதன் விவரங்கள் ஆலய அறிவிப்பு பலகையில் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த வாரத்தில் தங்களை பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். பிறந்த நாட்கள் 19th செப்டம்பர் மிஸ்டர் R.T.I. ராபின்சன், மிஸ் எப்சிபா புஷ்பம். 20th செப்டம்பர் மிஸ்டர் ஜபராஜ் சாமுவேல், மிஸ்டர் ஜபகுமார் மைக்கேல், மிஸ்ஸஸ் ஐ சிந்தியா, மிஸ் ஏ ஷாரன் பெனிட்டா, மிஸ் ஜுவானிட்டா ஹெசல் டேனியல், மாஸ்டர் எமெல் ராஃபேல். 21st செப்டம்பர் மிஸ்ஸஸ் ரெக்ஸ் விமலா, மிஸ்டர் வி பிரதாப் ராஜா, மிஸ்டர் ஏ ஜார்ஜ், மிஸ்டர் டி ஜான் டேனியல், மிஸ் ஜே வெனிசுவேலா, மிஸ்ஸஸ் லவ்லின் ஜாஷுவா. 22nd செப்டம்பர் மிஸ்ஸஸ் ஜே ஃப்ளாரி சாமுவேல், மிஸ்டர் எல் பால் காட்வின், மிஸ்டர் சந்தோஷ் கிறிஸ்டுதாஸ், மிஸ்ஸஸ் பி.எஸ். ஹேமலதா நெப்போலி, மிஸ்டர் எஸ். ஜான் டேனியல், மிஸ்டர் ஜே. ஸ்டான்லி அன்புராஜ், மிஸ்டர் ஐ. டேவிட், மிஸ்டர் எம். செல்வின் செல்வன், மிஸ்டர் எம். கிளின்டன். 23rd செப்டம்பர் மிஸ்ஸஸ் மின்டு சாரா ஜோசப், மிஸ்ஸஸ் கீதா ஜெயகரன், மிஸ்டர் எம். சார்ல்ஸ், மிஸ்டர் டி. வசந்தன் ஜபாஸ்டின், மிஸ்டர் எம். ஜெயக்குமார், மிஸ்டர் ஜி. மனோகரன் தனபால், மிஸ்டர் ஜே. சார்ல்ஸ் பிரசாந்த், பேபி ஜே. ஜெலின் டேலியா, மிஸ்டர் வி. விக்ரம் ஆனந்த்.
24th September, Mr. K. Ratnasamy, Mrs. Shiny Stanley, Mrs. A. Kamalam, Mr. S. Josh Eric, Mr. A. Benjamin Sudhakar. 25th September, Mr. W. Prakash, Mrs. J. Nesamalar, Mr. Marvin Jabba, Mr. Jayasingh, Ms. B. Anita. இந்த வாரத்தில் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடுகின்றவர்கள் 19th September, Mrs. A. Patmavati and Mr. D. Anburaj. 22nd September, Mrs. R. Udaya, Mr. S. Selva Prabhu. 23rd September, Mrs. R. Amuda Robinson and Mr. D. Robinson. பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு விழாக்களையும் கொண்டாடுகின்றவர்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். அவர்களுக்காக செபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் அடித்தளமும் எங்களுடைய பற்றுறுதியின் நங்கூரமாக இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கின்றோம். இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற அருமையான உம்முடைய அடியவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு தம்பி தங்கைகளுக்காக, குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சென்று போன வருடங்கள் முழுவதும் நீர் அவர்களை காத்து பராமரித்து அவர்களுக்கு நீர் தந்த சுகம், பலன், வாழ்வின் அனைத்து அருட்கொடைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்கும் பொழுது புதிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. தங்களுடைய நம்பிக்கை புதுப்பிக்கப்பட்டவர்களாக இறை உறவிலே அதிக நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை பெறத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவனமாக திருமண ஆண்டு விழாவை காணுகின்ற தம்பதியருக்காக வேண்டிக் கொள்கிறோம். சென்று போன வருடம் முழுவதும் பிள்ளைகளை நீர் காத்து பராமரித்து இல்லற வாழ்க்கையின் அருட்கொடைகளை அளவில்லாமல் அருளி செய்திருக்கிறீர், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே, நினைவுகூறுகின்ற வேளையிலே ஆண்டவருடைய திருமுன்னர் அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரதிஜைகளையும் வாக்குறுதிகளையும் நினைவு கூர்ந்தவர்களாக அவற்றிற்கு தங்களை உண்மையும் உத்தமமான சாட்சிகளாக அர்ப்பணித்து அதிலே பெருக நீர் கிருபை செய்வீராக. இந்த நன்மைகள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம், அன்பின் கடவுளே, ஆமேன். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், அசோக் நகர் குருசேகரம் வெற்றி சிலுவை ஆலயம் நமது சபையை சேர்ந்த திரு ஏ. ஸ்டீஃபன் மற்றும் திருமதி எஸ். ஹெப்சிபா இவர்களின் குமாரத்தி ஆகிய செல்வி எஸ். ட்ரிஃபீனா என்பவரும், தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், போரூர் குருசேகரம் தூய மத்தேயு ஆலயத்தை சேர்ந்த திரு ஐவன் ஜீவராஜ் மற்றும் திருமதி ஜே. ஜெயந்தி இவர்களின் குமாரனாகிய செல்வன் ஐ. சுஷீல் என்பவரும் திருமணத்தில் இணையவிருக்கிறார்கள் என்பதை சபைக்கு அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கான இரண்டாம் அறிவிப்பு. இவர்களை தூய நிலையில் ஒன்றாக இணையக்கூடாது. நியாயமான காரணம், தடை ஏதேனும் இருப்பின் அதை எழுத்து மூலம் சபையின் ஆயருக்கு தெரிவிக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். திருமணத்தில் இணைக்கப்பட நாடுகிற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை வழிநடத்துகின்றவரே, திருமணமாகிய ஈவினை மனுக்குலத்திற்கு கொடுத்து அதை தம்முடைய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கின்றவரே, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள அனைத்து குடும்பங்களும் உண்மையிலேயே குடும்பமாய் திகழ்வதற்கு நாமக்காரனாயிருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, இப்பொழுதும் குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக தங்களை அர்ப்பணிக்க ஆயத்தப்படுகின்ற இந்த பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து இவர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்கிறோம். இவர்களுக்கு உமது ஆசீர்வாதத்தை அனுப்பியருளும். திருமணமாகி இந்த தூய ஐக்கியத்திற்கு இவர்களை நீர் ஆயத்தப்படுத்தியருளும். இவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதிலும் தேவரீர் இவர்களுக்கு வழிகாட்டி ஆயிரும். ஆண்டவர் இயேசுவை தங்களுடைய இல்லற வாழ்க்கையின் தலைவராகவும் தங்களுடைய வாழ்க்கையின் நடுநாயகமாகவும் கொண்டு ஆண்டவருக்கு மகிமையான இல்லற வாழ்க்கையை கட்டி எழுப்ப கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியே தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பிரியமானவர்களே, அமைதியை குறித்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். அமைதி என்பது பிறர் நமக்கு அருளுகின்றது மாத்திரமல்ல, அமைதி நம் வழியாக பிறர் பெற்றுக்கொள்ள தூண்டுகோலாயிருப்பது.
லார்ட் மேக் மீ an instrument of peace. அசிசியாருடைய ஜெபம் ஏறெடுக்க நாம் அந்த ஜெபத்திலே பங்கேற்றோம். அந்த ஜெபத்தை தழுவிய ஒரு அருமையான பாடல், அமைதியின் கருவியாய் ஆண்டவா அடியேனை அனுதினம் உருவாக்கிடும். இந்த பாடல் இப்பொழுது நமக்காக இசைக்கப்படும். அந்த பாடலோடு கூட நாம் ஜெபத்தில் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம்.
ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கமுள்ள தூய கடவுளே, இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த வழிபாட்டிலே நாங்கள் அனைவரும் பங்கேற்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். காணொளி வழியாக இந்த வழிபாட்டிலே பங்கேற்கின்ற அனைத்து மக்களையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உடைய உதவியையும் உடைய ஆற்றலையும் எங்களுக்கு வழங்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். நீ நல்லவர், நம்பிக்கைக்குரியவர். எப்பொழுதும் எங்களை அன்போடும் ஆற்றலோடும் எல்லாவிதமான நன்மைகளையும் எங்களுக்கு தந்து வழிநடத்துகிறவர். நாங்கள் உம்மை போற்றுகிறோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். பல்வேறு சூழல்களின் நிமித்தம் பல இடங்களுக்கு பயணம் செய்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய குடும்ப சூழல் நிமித்தம் பல்வேறு பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று காலத்திலே எந்தவிதமான பாதிப்புக்கும் உள்ளாகாதபடி உம்முடைய கிருபையினால் தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். குறிப்பாக குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய உதவியை குழந்தைகளுக்கு நீர் வழங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே குழந்தைகள் அதிகம் நோய்க்குட்படுவதை நாங்கள் அறிகிறோம். உம்முடைய கிருபை உடனிருந்து வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே அவர்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்த நோயும் அணுகாதபடி மனதிலே அமைதியும் சமாதானத்தை எப்பொழுதும் வழங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நீர் அருளிய வாக்குக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். உம்முடைய அருளுரையை கேட்ட நாங்கள் அதன்படி நடப்பதற்கு எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்க நீர் துணை புரியும். உம்முடைய சமாதானத்தையே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த சமாதானம் உலகத்தில் இருக்கின்ற ஒருவரும் எங்களுக்கு கொடுக்க இயலாது. அப்படிப்பட்ட சமாதானத்தையும் அமைதியையும் எங்களுக்கு நீர் வழங்கியிருக்கிறீர். நாங்கள் அதை வாக்குத்தத்தமாக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு இன்னல்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் சோதனைகளும் இல்லாமைகளும் இயலாமைகளும் வரும்பொழுதெல்லாம் நீர் தருகின்ற அமைதி எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு கூட எதை நாங்கள் இழந்திருக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு எங்களை அர்ப்பணிக்க நீ துணை புரியும். மற்றவர்களுடைய அமைதிக்கும் சமாதானத்திற்கும் ஊறு விளைவிக்காத வண்ணம் எங்களுடைய வாழ்வை நாங்கள் நடத்துவதற்கு நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்கள் யாவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உலகெங்கும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற கொரோனாவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையை தந்து இந்த கொரோனா என்கின்ற இந்த ஆற்றலை முறியடித்து நீர்தாமே உலக மக்களை இயற்கையை நீர் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலகெங்கும் அமைதி நிலவ துணை புரியும். ஆப்கானிஸ்தானத்திலே அமைதியற்ற தன்மை ஏற்படுகிறது. அன்பின் ஆண்டவரே, உலக நாடுகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற சூழலிலே நாங்கள் அமைதியை குறித்தும் சமாதானத்தை குறித்தும் நாங்கள் சிந்திக்கின்றோம். உம்முடைய அமைதியை அந்த நாடு பெற்றுக்கொள்வதற்கு பிற நாடுகள் உதவி செய்ய உதவிக்கரம் நீட்ட நீர் துணை புரிய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இன்னும் போர் சூழல், இன்னும் பல்வேறு இயற்கை சீற்றழிவு இவற்றை நிமித்தம் அமைதி இழந்து சமாதானம் இழந்திருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையை தந்து போரற்ற ஒரு சமூகம் உலகம் இந்த நீர் படைத்த இந்த படைப்பிலே இடம்பெற நீ துணை புரிய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் நீர் அருளுகின்ற சமாதானத்தை தொடர்ந்து அனைவரும் பெற்றுக்கொண்டு வாழ துணை புரியும். எங்கள் யாவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றொன்றில் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றச்செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நல்வாழ்வுக்கும் நம் அனைவரையும் அர்ப்பணிப்போம். எல்லா புத்திக்கும் மேலான இறை அமைதி உங்கள் அனைவரோடும் இருந்து நீங்கள் கடவுளையும் அவர்தம் குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி
உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவது. ஆமேன். இந்த வழிபாட்டிற்கு நிறைவாக பாமாலைகளிலே மங்களக்கலவி 4 இசைக்கப்படும் பொழுது நாம் உடன் இணைந்து கொள்வோம். பரமண்டலத்தில் உள்ள வானோர் நீங்கள் பக்தியாய். மங்களக்கவி 4. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடும் நல்வாழ்வோடும் நம்பிக்கையோடும் நிலைத்திருப்போம். ஆமேன்.